வனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பஞ்சலோக சிலையை மீட்க இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை மூலம் சிலை மீட்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல், திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சிவகாமி அம்மன் பஞ்சலோக செப்பு திருமேனி சிலையை 3 மாத காலத்திற்குள் மீட்க இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நடவடிக்கை எடுக்காவிட்டால் கிராம மக்களின் ஆதரவோடு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு சிலையை மீட்டுக் கொண்டு வரப்படும் என அவர் எச்சரித்தார். சிவகாம சுந்தரி நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல். இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உண்மையான தகவல். ஏலத்துக்கு வரப்போகுது. அதை தடுக்கணும். தடுத்து அதை இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் இந்த தெய்வ திருமேனிகள்லாம் உருவாக்கப்பட்டது. மூலவர் வெளியே வர முடியாது. இவைகள்லாம் உற்சவ திருமேனிகள் வெளியே கொண்டு வரும். அதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ திருமேனிகளை திருவிழாவை ஆரம்பிக்கணும். 10 கோடிக்கு மேலே மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமேனி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வருவதால் எங்களுடைய மனசை பண்ணதை இவங்க ஊருக்காரங்க உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதை திருப்பி கொண்டு வாங்க. எங்களது உயிரினும் மேலான இந்த தெய்வ திருமேனி இதே கோயிலுக்கு மீண்டு வரணும் என்ற உயரிய எங்களது வேண்டுகோளை திருச்செம்பலுடைய மகாதேவர் இன்று எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை வைக்கின்றோம். அவர் முன்னாடி வச்சிருக்காங்க. நாங்களாம் உள்ளே இருந்தேன். அதெல்லாம் வச்சுங்க திருப்பி வரணும்னு சொல்லி வச்சிருக்கோம். கூடிய விரைவில் அதை முடித்து எஃப்ஐஆரை போட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் முதல் நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டியது.